உதயநிதி எப்போ வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டுருக்காரு. பல பேர் காலை பிடிச்சி தான் வந்தார். பாஜகவுக்கு அடிமையாக இருக்கார், பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மேலே முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஈரோடில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்தித்து பேசியிருப்பார். அதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்குது, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவர் என்ன உழைச்சி மேலே வந்தாரா, அவர் கருணாநிதியோட பேரன், ஸ்டாலினோட பையன், அதை தாண்டி வேறு என்ன தகுதி இருக்குது, இவரெல்லாம் என்ன பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இது உதயநிதி எப்போ வந்தார், என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்பல. பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஆக சிந்திக்க வேண்டும். இதே கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். முதலமைச்சர் இரவோடு இரவா பார்த்தார், சரி. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார், பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டு இருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவளுக்கு ஆதரவா செயல்பட வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர், மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது, அருகதையும் கிடையாது. நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன். அதுல என்ன குறைன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார். திரு உதயநிதி அவர்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சா பேச மாட்டீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வச்சுக்க, திராவிட முன்னேற்ற கழகம் 1999 ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது. அதுல முரசொலி மாற அமைச்சராக இருந்தார். பாருங்க, இந்த படம் யாரு? கருணாநிதி ஒரு பக்கம், முரசொலி மாற ஒரு பக்கம். இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எங்க உங்களுக்கு அருகதை இருக்குது? நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே 2001 தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது. அப்போ திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் எமர்ஜென்சி மிசா, எங்களை எல்லாம் கை சென்று சிறையில் அடைக்கப்பட்டான்னு சொல்றீங்களே, எமர்ஜென்சி யார் காலத்தில் வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தபோது வந்தது. மிசா சட்டம் எப்போ வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில. அப்பதான் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதே போல திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. அந்த 100ஆண்டு விழால ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி.
அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சு தேர்தல் நிக்கிறீங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு? உங்களை சிறையில போட்டவரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. இதை விட இன்னொன்னு மோசமான சம்பவம், மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதுரைக்கு சென்று வருகின்ற பொழுது காரிலே தாக்கப்பட்டு ரத்தம் வந்த பொழுது உங்களுடைய அப்பா என்ன சொன்னார் என்று ரோசமுள்ள காங்கிரஸ் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி அதை பேசினார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கைதான் பிரதானம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வருகின்ற போது எதிரிகளை வீழ்த்த வேண்டும், வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் ஊழல் நிறைந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். ஆக இரண்டு நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது இரண்டு நோக்கம் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தில் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குது? நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கலையா? அண்ணா திமுக கூட்டணி வச்சா பதறாங்க. கூட்டணி கட்சிக்காரலாம் தினம் இதுதான். பாரதிய ஜனதா கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சி அமைப்பு